அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் நல்லவர். நம்ம வேதத்தில் ஒரு பகுதியை மாத்திரம் நம்ம தியானிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 18வது வசனம். ஆதியாகமம் 18:18 நம்ம வாசிக்கலாம். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? நான் எப்படி ஆபிரகாமுக்கு நான் செய்ய போகிறதை நான் மறைக்க முடியும்? நான் ஒரு நாளும் ஆபிரகாமுக்கு நான் செய்ய போகிறதை என்ன செய்ய மாட்டேன்? மறைக்க மாட்டேன். ஆபிரகாம் என்கிறவருக்கு விசுவாசத்தின் தகப்பன் என்று பெயர். ஆமென், அல்லேலூயா. விசுவாசத்தின் தகப்பன். ஆபிரகாம் சொன்ன மாத்திரத்தில் கீழ்ப்படியக்கூடிய ஒரு நல்ல தேவ மனுஷன். சொன்ன மாத்திரத்தில் கர்த்தர் சொன்னால் மறு பேச்சே இல்லை. கர்த்தர் சொன்னால் மறு பேச்சே இல்லை. யார் குறுக்க வந்தாலும் அதை அவர் கண்டுக்கவே மாட்டார். கர்த்தர் சொல்லிட்டாருன்னு அடுத்தது அதை செஞ்சே தீருவார். இப்படி கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய், கர்த்தருடைய இருதயத்தை பிரியப்படுத்தக்கூடிய ஒரு நபராய் இந்த ஆபிரகாம் இருந்ததுனால கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட அநேக காரியங்கள் கர்த்தர் நம்மளுக்கு மறைப்பது இல்லை. நீங்கள் கொஞ்சம் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு வகையில் கர்த்தர் தாம் செய்ய போகிறதை தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். ஆமென். நீ வரப்போகிற அழிவை குறித்து வெளிப்படுத்துகிறார், சில பிரச்சனைகளை குறித்து வெளிப்படுத்துகிறார். நம்மளுடைய அந்த தரிசன எல்லை எவ்வளோ பெருசோ அந்த எல்லைக்குள் இருக்கிற காரியத்தை கர்த்தர் நிச்சயமாக என்ன செய்வார்? நமக்கு வெளிப்படுத்தியே தீர்வார். ஆபிரகாமுடைய தரிசன எல்லை இஸ்ரவேல் தேசம் முழுவதும் பெருசாக இருந்ததுனால கர்த்தர் ஆபிரகாமுக்கு பெரிய காரியங்களை பேசினார். நம்மளுடைய தரிசன எல்லை எவ்வளோ பெருசோ அவ்வளோ பெருசு நிச்சயமாய் நம்மளுக்கு கர்த்தர் என்ன செய்வார்? நம்மகிட்ட பேசுவார், மறைக்காமல் பேசுவார். ஆமென். அப்போ தேவன் என்னிடத்திலே அவருடைய இருதயத்தை மறைக்காமல் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னார். கர்த்தர் என்னிடத்திலே அவருடைய இருதயத்தை திறக்க வேண்டும் என்று சொன்னார். கர்த்தர் என்னிடத்திலே அவருடைய மனதின் காரியங்களை ஷேர் பண்ண வேண்டும் என்று சொன்னார். நீங்களும் நானும் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், தேவனுக்கு சிநேகிதர்களாய் மாற வேண்டும். ஆமென். என்னவா மாறணுங்க? யாருக்கு சிநேகிதர்களா? ஆண்டவருக்கு சிநேகிதர்களாய் மாற வேண்டும். ஆமென், அல்லேலூயா. சிநேகிதன் ரொம்ப முக்கியம். ஆபிரகாமை கர்த்தர் சிநேகித்தார். ஆமென், அல்லேலூயா. ஆபிரகாம் என் சிநேகிதன் என்றே கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நீங்களும் நானும் கர்த்தருடைய சிநேகிதர்களாக இருந்தால் நிச்சயமாய் கர்த்தர் தாம் செய்ய போகிறதை என்ன செய்ய மாட்டார்? மறைக்க மாட்டார். நல்லா கவனிங்க. கணவன் மனைவி உறவுக்குள்ள கூட சில ஒளிவு மறைகள் இருக்கும். கணவன் மனைவியோடைய உறவில் கூட சில ஒளிவு மறைகள் இருக்கும். சிலதை மனைவிக்கு தெரிய வேண்டாம், இது கணவனுக்கு தெரிய வேண்டாம் என்று சொல்லி மறைத்து விடுவார்கள். ஆனால் சிநேகிதர்களுடைய உறவில் அப்படி இல்லை. அவன் தப்பு பண்ணால் கூட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவான், டே மச்சான் நான் இப்படி பண்ணிட்டேன்டா, டே நண்பா நான் இந்தமாரி ஒரு தப்பு பண்ணிட்டேன்டா, இப்படி ஒரு பிரச்சனையில் சிக்கிட்டேன்டா, நான் என்ன பண்ணுறதுனே தெரில, நான் இதுலேருந்து வெளியே வரக்கு எனக்கு முடியல. சிநேகிதன்கிட்ட இருதயத்தை ஆட்டோமேட்டிக்காக தடையே இல்லாமல் என்ன செய்வாங்க? எல்லோரும் திறப்பார்கள். அதுக்காக எல்லார்கிட்டையும் திறக்கணும் இல்லை. உற்ற சிநேகிதன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறாங்க. உற்ற சிநேகிதன், சிலர் சொல்லுவாங்க பாலிய சிநேகிதர் அப்படிங்குவாங்க. அவங்கக்கிட்ட ரகசியத்தை கொஞ்ச நேரம் கூட வச்சுருக்க மாட்டாங்க. உடனே எப்படியாவது அவங்ககிட்ட போய் என்ன செஞ்சிருவாங்க? அந்த ரகசியத்தை அவங்ககிட்ட சொல்லியே தீர்ந்துடுவாங்க. ஏன்னா ஃப்ரெண்டுக்கிட்ட மறைக்கவே முடியாது. ஃப்ரெண்டுக்கிட்ட மறைச்சா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா ஷேர் பண்ணியே தீரணும். ஃப்ரெண்டு அந்த அளவுக்கு இருக்கு. அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல ஆபிரகாமை குறித்து சொல்லுகிறார், நான் செய்ய போகிறதை என் தாசனாகிய என் சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு நான் மறைப்பேனோ? அப்படி என்றால் ஆபிரகாமை காட்டிலும் கர்த்தர் ஆபிரகாமை சிநேகித்தார். அல்லேலூயா. ஆபிரகாம் கர்த்தரை
ஆபரகாமில் சிநேகித்ததை காட்டிலும் கர்த்தர் ஆபிரகாமை சிநேகித்தது தான் அதிகம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நான் எப்படி யோசிக்கிறேன்னு, ஆகாரை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சாரால் ஆபிரகாம் கிட்ட சொல்லும் போது, உண்மையா இவன் ஆண்டோடைய ஃப்ரெண்டு தான், இவன் மனைவியோட பேச்சுக்கு கீழ்ப்படிவதற்கு முன்பதாக போய் என்ன செஞ்சுருக்கணும், ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு இருக்கணும். ஃப்ரெண்டு தான், எதுவுமே மறைக்க மாட்டேன், எதுவும் பேசுகிறவன். ஆனால் அந்த இடத்துல மனைவி கொஞ்சம் எப்படியா போயிடுச்சுங்க, பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக மாறிடுச்சு. ஏன்னா விஷயம் எப்படிப்பட்டதுன்னு, தனக்கு சாதகமான காரியம், தனக்கு சந்தோஷமான காரியம், தன்னுடைய வாழ்விலே ஒரு பிள்ளைக்கான காரியம் என்கிறப்போ இவன் சிநேகிதனை அந்த இடத்துல ஆபிரகாம் கொஞ்சம் என்ன செஞ்சிட்டாரு, கேப் கொடுத்துட்டார். நல்லா கவனித்து பாருங்கள். அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் 85 வயசில் அந்த சம்பவம் நடக்குது. அந்த சம்பவம் கிட்டத்தட்ட ஆண்டவர் 10 வருஷம், எத்தனை வருஷம், 10 வருஷம் கர்த்தர் ஆபிரகாம் கூட என்ன செய்யலை, பேசலை. அந்த சம்பவம் 10 வருஷ காலமாய் கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் என்ன செய்யலை, பேசவே இல்லை, அமைதியாயிட்டார் இந்த காரியத்தை குறித்து. அப்போது ஆண்டவர்கிட்ட எதுவுமே என்ன செய்யக்கூடாதுங்க, நீங்களும் நானும் மறைக்கவே கூடாது. ஆண்டவர் எதுவுமே நம்மக்கிட்ட மறைக்கிறது இல்லையே. அவர் சிநேகிதர்களாய் நம்மளை சிநேகித்து எல்லா காரியத்தையும் சொல்லும்போது, நாம் இந்த ஆகாரோடைய விஷயத்தை மாத்திரம் ஆபிரகாம் தேவனிடத்தில் கொண்டு போய் ஷேர் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருப்பார், மகனே வேண்டாம், இந்த யோசனை எப்படிப்பட்ட யோசனை, கர்த்தர் பேசுனது இல்லையா ஆபிரகாம் கூட, தரிசனத்தில் பேசுகிறார், சொப்பனத்தில் பேசுகிறார், எல்லா விஷயத்திலும் பேசுகிறார். இந்த விஷயத்தில் ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் பேசாமல் இருந்திருப்பாரோ, நிச்சயம் பேசியிருப்பார். வேண்டாம் விட்டு, இது ஒரு தவறான அது பிற்காலத்தில் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வரும். பின்னாடி இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக எழும்பும். அது நல்லா இருக்காது, வேண்டான்னு சொல்லி ஆண்டவர், ஏனென்றால் முக்காலங்களையும் அறிந்திருக்கிற தேவன் ஆபிரகாமுக்கு நல்ல ஆலோசனையை சொல்லியிருப்பார். ஆனால் ஆபிரகாம் இந்த விஷயத்தில் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யலை, கொஞ்சம் கூட ஆலோசனைக்கு ஆண்டவர்கிட்ட நிற்கவே இல்லை. எத்தனையோ வருடங்கள் கர்த்தருக்கும் ஆபிரகாமுக்கும் உறவு பேசினதா பைபிளில் அங்கே என்ன இல்லை, சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி அப்படின்னு சொல்லி வரும். அப்படி இருக்கும்போது ஒரு சிநேகிதனுடைய கோபத்தை கூட உண்மையாய் நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டு உங்களோட பேசலை அப்படின்னா உடனே கோவிச்சுட்டு வேற ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட போயிடக்கூடாது. நம்ம அநேகருடைய பழக்கம் என்ன தெரியுமா, ஒரு ஃப்ரெண்டு நம்ம கூட நல்ல க்ளோஸாக பழகிட்டு இருக்கிறாங்க, அவங்களுடைய கோபம் திடீர்னு நம்ம கூட பேசுறதில்ல, நம்மக்கிட்ட எதுவுமே ஷேர் பண்ணுறதில்லன்னு நமக்கு என்ன நினச்சிருவோம், அவங்களுக்கு வேறு யாரோ கிடச்சிச்சு போல் இருக்கு, அதனால என்னை விட்டுட்டாங்க, நம்ம வேற இன்னொரு ஃப்ரெண்டை நம்ம தேடிக்கலாம் சொல்லி இன்னொரு ஃப்ரெண்டை தேடி போகக்கூடாது. அவங்க ஏன் பேசலை, அதற்கான காரணம் என்ன, அவங்க என்னிடத்துல மௌனமாக இருப்பதற்கான காரணம் என்ன, நான் எந்த வகையில் குறை உள்ளவன், அவங்களோட கோபத்துக்கு என்னிடத்தில் காரணம் இருக்கா என்பதை சிந்தித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆபிரகாம் அந்த நாட்களை சிந்தித்து ஆராய்ந்து பார்த்தாரா, பார்க்கலையா? ஆனால் கர்த்தர் ஆபிரகாமுடைய மறுபடியும் தரிசனத்தில் பேச ஆரம்பித்தார். பாருங்க, இங்கே நான் ஆபிரகாமுக்கு செய்ய போகிறதை மறைப்பேன். எந்த அளவுக்கு கர்த்தர் நேசிக்கிறார், எந்த அளவுக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆண்டவர் கவனித்து பார்க்கிறார். நம்ம மேலே கர்த்தருடைய மிகப்பெரிய அந்த அன்பு இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப சிநேகத்துக்குரியதாக இருக்குது. நம்மக்கிட்ட எதுவுமே மறைக்க மாட்டார். இங்கே பார்க்குறோம், ஆண்டவர் ஆபிரகாமுக்கு மறைக்காமல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். சோதோம் கொமோரா பட்டணத்தை நான் என்ன செய்ய போகிறேன், அழிக்க போகிறேன். நான் ஐம் கோயிங் டு டிஸ்ட்ராய், அழிக்க போகிறேன். ஏன்னா அந்த தேசத்து ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், கொடியவர்களாக இருக்கிறார்கள், நான் அழிக்க போகிறேன். அப்போ உடனே ஆபிரகாம் சொல்கிறார் ஆண்டவர்கிட்ட, ஒரு சிநேகிதன் பேசுவது போல, ஆண்டவரே அந்த பட்டணத்தில் 50 நீதிமான்கள் இருந்தால் நீர் அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டீர் தானே, 45 நீதிமான்கள் இருந்து அழிக்க மாட்டீங்க தானே ஆண்டவரே, அந்த பட்டணத்தில் ஆண்டவரே 40 நீதிமான்கள் இருந்தா, அந்த பட்டணத்தில் 30 நீதிமான்கள் இருந்தா, அந்த பட்டணத்தில் 20 நீதிமான்கள் இருந்தா, அந்த பட்டணத்தில் ஆண்டவரே 10 நீதிமான்கள் இருந்தா. அப்போ ஒரு சிநேகிதன் பேசுவது போலதான் ஆபிரகாம் தேவனிடத்தில் பரிந்து பேசுகிறான். நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். கர்த்தர் நம்மக்கிட்ட ஷேர் பண்ண வரார்.
உங்ககிட்ட நிறைய விஷயத்தை ஆண்டவர் ஷேர் பண்ண வரார். அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தனிமையாக இருக்கும்போது, நீங்கள் யாரோடையும் கனெக்ஷன் இல்லாத போது தான் அவர் உங்களோட கனெக்டில் இருப்பார். அல்லேலூயா. நம்ம பொழுதனைக்கு செல்ஃபோனில் கனெக்ஷன், பொழுதனைக்கு நம்ம யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் பொழுதனைக்கு வாட்ஸ்அப்லேயும் நம்ம உலக காரியத்தை கனெக்ஷனில் இருந்தோம்னா அந்த நண்பர் எப்படிங்க நம்ம கூட கனெக்ஷனுக்கு வருவார்? நம்ம 1000 பேர் கூடயே நம்மளுடைய உறவு இருதயம் மற்றவர்களோடையே பிணைக்கப்பட்டு இருக்கும்போது அந்த சிநேகிதருடைய இருதயம் எப்படிங்க நம்மோடு இணைக்கப்படும்? அதனால் கூடுமானவரை நான் ஒரு அன்பான வேண்டுகோளாய் சொல்லுகிறேன், கிவ் ஸ்பேஸ் ஃபார் காட். ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் கர்த்தருக்காக சில நேரத்தை, அவர் உங்களோடு கூட பேசுவதற்கு சில நேரத்தை ஒதுக்கி கொடுங்க. ஆண்டவர் பேசணும், அவர் பேசுகிறத நீங்கள் கேட்கணும். உங்கள் இருதயத்தோடு கூட அவரோட இருதயத்தில் இருக்கிற காரியத்தை சொல்லி இணைத்து விடுவார். ஆமென். ஆண்டவர் உங்களோடு பேசினா வெறும் நீங்களும் நானும் சாதாரணமானவர்களாய் மாறிவிட மாட்டோம், அசாதாரணமானவர்களாய் மாறும். கர்த்தர் யாரோடு பேசுகிறாரோ அவர்கள் தேசத்தில் தேவனோட வாயாய் இருந்து செயல்பட்டார்கள். யார் கூடயெல்லாம் கர்த்தர் பேசினார்களோ அவர்களை கர்த்தர் தீர்க்கதரிசியாய் பயன்படுத்த ஆரம்பித்தார். யார் கூடயெல்லாம் கர்த்தர் பேசினாரோ அவர்களை ஊழியக்காரர்களாய் கர்த்தர் எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தார். யார் கூடயெல்லாம் கர்த்தர் பேசினாரோ அவர்களை அடையாளங்களாய் கர்த்தர் மாற்றினார். இன்னைக்கு இந்த கடைசி நாட்களிலே நான் சொல்லுகிறேன், நீங்கள் தேவனோடு கூட பேசுகிறவர்களாய் மாறுங்கள். கர்த்தருடைய இருதயத்தை புரிந்து கொள்கிறவர்களாய் மாறுங்கள். அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் மாறுங்கள். கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. அன்னைக்கு ஒரு பட்டணத்தில் ஒரு நீதிமானுக்காக பரிந்து பேசின ஆபிரகாமின் ஜெபத்தை கேட்டு பதில் செய்தது போல இன்னைக்கு இந்த பட்டணத்தில் அநேகர் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாருடைய ரட்சிப்புக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது அவர் உங்கள் ஜெபத்தை என்ன செய்வார்? கேட்பார். உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய ரட்சிப்புக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது அவர் கேட்பார். ஆபிரகாம் தன் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கர்த்தர் பார்த்தது போல உங்களையும் என்னையும் கர்த்தர் நிச்சயமாய் அப்படி பார்ப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? நான் செய்ய போகிறதை உங்களுக்கு நான் எப்படி மறைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கண்களை மூடி தலையிலை தாழ்த்தி நம்ம ஜெபம் செய்யலாம். Praise the Lord. Hallelujah. 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 இயேசுவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா. அந்த நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு நான் எப்படி மறைப்பேன்? நான் ஒரு நாள் ஆபிரகாமுக்கு மறைக்க மாட்டேனே. பாருங்கள், யாக்கோபு கிட்ட கூட யாக்கோபு கிட்ட கூட ஆண்டவர் யோசேப்பு உயிரோடு இருக்கிறதை ஆண்டவர் 22 வருஷமாக மறைத்து வைத்திருந்தார். ஆனால் ஆபிரகாம் கிட்ட கர்த்தர் எதையுமே மறைப்பதில்லை. கர்த்தர் மறைப்பதில்லை. கர்த்தர் மறைப்பதில்லை. கர்த்தர் மறைப்பதில்லை. கர்த்தர் மறைப்பதில்லை. ஒரு சிநேகிதன் இடத்துல கர்த்தர் தம் இருதயத்தை திறக்கிறார். ஒரு சிநேகிதனாய் பார்க்கிறவர்களிடத்தில் கர்த்தர் தம் இருதயத்தை திறக்கிறார். தெய்வத்தோடு இருதயத்தை திறந்து அந்த ரகசியங்களை எல்லாம் நம்மோடு ஷேர் பண்ண விரும்புகிறார். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லலாம், ஆண்டவரே நான் உங்கள் ஃப்ரெண்டாக மாற விரும்புகிறேன்ப்பா. யார் யாருக்கோ ஃப்ரெண்டாக இருக்கிறேன்ப்பா. யார் யாருக்கோ ஃப்ரெண்டாக இருக்கிற ஆண்டவரே, நான் உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. யார் யாருக்கோ என் இருதயத்தை நான் திறந்து பேசுகிறேன்ப்பா. என்னுடைய அந்தரங்க ரகசியங்களை கூட பேசுகிறேன்ப்பா. ஆனால் உம்மிடத்தில் நான் பேசுவதில்லையே ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் என் நண்பனாய் மாறணும், நான் உங்கள் நண்பனாய் மாறணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா கிட்ட சொல்லலாம். ஆண்டவரே, நீர் எனக்கு உதவி செய்யும் தகப்பனே, நீர் உதவி செய்யும். என்னை சிநேகிதனாய் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. என்னை உங்கள் சிநேகிதனாய் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. என்னை உங்கள் சிநேகிதனாய் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. ஏற்றுக்கொள்ளும், சிநேகிதியாய் ஏற்றுக்கொள்ளும். உடைய கருத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆவியானவர் நீர் ஆளுகை செய்வீராக. உம்முடைய நாமம் மகிமை பரட்டும். உம்முடைய கருத்துக்கு நேராய் தாழ்த்துகிறோம். உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க விரும்புகிறோம். உம்முடைய சித்தத்தை செய்ய விரும்புகிறோம். இருதயத்தின் ஆழங்களை புரிந்து கொள்ள விரும்புகிறோம். ஆவியானவர் நீர் ஆளுகை செய்வீராக.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவரீருடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம், ஐக்கியம், சிநேகம் சதா காலம் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் மீண்டும் மீண்டும் தங்கி தெரித்து நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் சிநேகிதர்களாய் மாறுவோமாக. ஆமென்.